துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல சனி பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 6ஆம் இடத்து சனி வந்து அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா இந்த அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து இந்த நேரம் கூட நீங்க வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க முடியலன்னா வேஸ்ட்னு தான் அர்த்தம். இந்த நேரம் கட்டாயமா நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போற தமிழ் புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வந்து 6 ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ துலாம் ராசியிலிருந்து மற்ற 6 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போற தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல சனி பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. குரு பகவான் வந்து 9ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. ராகு வந்து 5ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. கேது வந்து 11ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. இது கிரகத்தோட பிளேஸ்மெண்ட்ஸ், டிரான்சிட்ஸ். இப்போ இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி 9ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து 10ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போறாரு. இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் டிரான்சிட் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல 6ஆம் இடத்து சனி 6ஆம் இடத்து சனி வந்து அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா இப்போ பொதுவாவே இந்த கெட்ட கிரகங்கள் வந்து மாரகா ஹவுசஸ்ல டிரான்சிட் ஆகும்போது கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற மாதிரி 3ஆம் வீடு 6ஆம் வீடு 11ஆம் வீட்டுல சனி பெயர்ச்சி ஆட்டிருக்கும் போது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ் கொடுப்பாரு. அது எப்படின்னா 6ஆம் வீடு என்ன, எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, எதிரிகள் மேல வெற்றி என்றது கொடுப்பாரு. அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சனி வந்து 6ல வக்ரமாயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் சின்னதா ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது உங்களுக்கு வரும். ஆனா ஹெல்த் இஷ்யூஸ் குணமாகிறதுக்கு கூட ரொம்ப நாளா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு 10-15 வருஷமா வந்து அந்த விஷயங்கள் வந்து ஒரு முடிவுன்றது கிடைச்சிரும் இந்த 6ஆம் வீட்டு சனில. அப்புறமா காம்படிஷன்ஸ்ல வெற்றி அடைப்பாங்க. 6ஆம் வீடு காம்படிஷன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது பொதுவாவே நம்ம ஏதாவது ஒரு காம்படிஷனுக்காக பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயமா வெற்றி அடைப்போம் சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் காம்படிட்டிவ் டெஸ்டுக்காக எழுதுறவங்களுக்கு இது அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஜெயிக்கிறதுக்கு 90% வந்து சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்படியே பிசினஸ்ல வந்து டாப் கிளாஸா இருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து பேரு புகழ் பெற்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபார் சப்போஸ் 5ஆம் வீட்டுல சனி இருக்கும் போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து க்ரோ ஆயிட்டு வரும். இந்நேரத்துக்கு என்னன்னா உங்களோட கம்பெனிக்கு வந்து ஒரு எக்ஸ்போஜர் கிடைச்சிரும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து உங்களோட வியாபாரத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு. இந்த துலாம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் சனியோட பெயர்ச்சி பீரியட் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. வியாபாரத்துல வந்து தொழில்ல முன்னேற்றங்கள், அப்படியே வேலை பார்க்கிற இடத்துல வந்து நிறைய பாராட்டுதல் கிடைப்பதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை பார்க்கிற இடத்துல வந்து உங்களோட திறமை வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு, உங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரியான ஒரு பலன்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பதவி ஏற்றங்கள் கிடைப்பதுக்கான டைம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 6ஆம் வீட்டு
வீட்டுல சனி இருக்கும் போது கூட ஒருத்தங்க வளரவே இல்லைன்னா அவங்களோட முயற்சியில தான் என்னமோ ஒரு குறை இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா பொதுவாவே நார்மலா சனி போகும்போது ஒரு 100% எஃபர்ட் போடுறவங்க 6ல சனி இருக்கும்போது 20% எஃபர்ட் போட்டாலே போதும். சோ இந்த நேரம் கூட நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க முடியலன்னா வேஸ்ட்னு தான் அர்த்தம். இந்த நேரம் கட்டாயமா நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த 6ஆம் வீட்டு சனி வேற என்னென்ன கொடுப்பாரு? கடன் அடைப்பாரு கட்டாயமா. ஏன்னா 6ஆம் இடம் சொன்னா கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம், லீகல் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். ரொம்ப நாளா கடன் இருக்கும், அது அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. 6ல சனி வரும்போது சனி ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா அந்த பிரச்சனை இல்லாம செய்வார். ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து பிரிச்சு வைப்பாரு, இல்லாம செய்வாரு. இப்போ கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல வந்திருக்காரு, கடன் இல்லாம செய்வாரு. ரொம்ப நாளா கடன் அடைக்க முடியலன்னா இந்த டைம்ல கட்டாயமா கடன் அடைச்சிடுவீங்க. கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே புதிய கடன் வாங்குறதுக்கு கூட நல்ல டைம் பீரியட் தான். ஏன்னா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறோம், ஒரு பெரிய லெவல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சோ இந்த டைம்ல கடன் வாங்கினாலும் அது சுப கடனா தான் இருக்கும். ஏன்னா கடன் வாங்கினாலுமே சரி நம்ம இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நம்மளால நல்லா பே பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா லீகல் இஷ்யூஸ், கோர்ட் இஷ்யூஸ், ரொம்ப வருஷமா டைவர்ஸ் கேஸ் அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா லீகல் இஷ்யூஸ்ல வெற்றி அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளா கோர்ட் கேஸ் ஏதாச்சும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம்ல கட்டாயமா அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். அதுவும் வெற்றி அடைப்பீங்க. லீகல் இஷ்யூஸ்ல வெற்றி அடைப்பீங்க. சாதகமா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நாளா டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குது, டைவர்ஸ் கிடைக்கலான்றவங்களுக்கு ஃபைனல் ஹியரிங் கிடைச்சிரும். டைவர்ஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா வேற என்ன பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் எடுத்துக்கலாம். இப்போ குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 9ஆம் இடம் என்ன? லக் ஹவுஸ். பொதுவாவே 9ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிற குரு நல்ல லக்கு, சுப பலன்களை தான் கொடுப்பாரு. ஆனா துலாம் ராசிக்காரங்களுக்கு பெருசா பலன்கள் அமையவில்லை. எதுக்குன்னா துலாம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் குரு ஒரு பாப்பி. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு அவர் அதிபதி. சோ பாப்பி சுப வீட்டுல பொதுவாவே குரு சுபந்தா, ஆனா பாப்பி ஆயிட்டு சுப வீட்டுல போறாரு இல்லையா, அதனால நிறைய பேருக்கு அதிகமான பலன்கள் கொடுக்கவே இல்லை. 6ல சனி போனாலும் 9ல குரு போனாலும். இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களோட 9ஆம் வீட்டை விட்டுட்டு 10ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆவாரு. 10ஆம் வீடு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. அதுவும் ஒரு மாரக்கா ஹவுஸ் தான். முழுமையான மாரக்கா ஹவுஸ் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு அது மாரக்கா ஹவுஸ் தான். சோ இப்போ கெட்ட பிளானட் ஒரு பார்ஷியல் மாரக்கா ஹவுஸ்க்கு வரப்போகுதுன்னா ஒரு சில நல்லது செய்வாரு. குரு சுபனாவே ஆயிருந்தாலும் உங்களோட ராசிப்படி அவர் கெட்டவர். சோ இப்போ 10ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போற குரு தொழில்ல முன்னேற்றம் கொடுப்பாருங்க. தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவாரு. ஏன்னா குருவோட தத்துவமே எக்ஸ்பேன்ஷன். சோ இப்போ தொழில் வீட்டுல வரும்போது என்ன நடக்கும்? மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில்ல நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னன்னா பெரிய ஆளாக போறீங்க தொழில்ல. இல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்க, அது ரொம்ப நல்லா போகுது, ஒரு 2-3 கடை வச்சிருவீங்க. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு ஃபார் சப்போஸ் இப்ப வரைக்கும் ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அது இந்த டைம் பீரியட்ல ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன், 100 பேர் வேலை செய்யற சின்ன கம்பெனியில இருந்து லட்ச கோடி கணக்குல மக்கள் வேலை செய்யற ஒரு எம்என்சி கம்பெனில ஜாயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவாரு. ஒண்ணு தொழில முன்னேற்றம்னா மேலதிகாரி பதவி கொடுப்பாரு, இல்ல சின்ன இடத்துல இருந்து ஒரு பெரிய இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அமைச்சு தருவாரு. நீங்க பர்சியூ பண்ணிட்டு இருக்கிற தொழில்ல பெரிய பெரிய ஆளுங்க யாரு இருப்பாங்களோ, ஹையரார்கி மொனோபலி பிளே பண்றவங்க, அவங்க கூட உங்களுக்கு இந்த வருஷம் அறிமுகமாகறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. தொழில் வீட்டுல இருக்கிற குரு 2ஆம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு. 2ஆம் வீடு பினான்சஸ் ஹவுஸுங்க. பினான்சஸ் சூப்பரா இருக்க போகும்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா குரு இருக்கிற இடத்தை விட குரு பார்வை வச்ச இடம் ரொம்ப சுபமான இடம். சோ பினான்சியலி நல்ல கெயின்ஸ் கொடுப்பாரு.
ஃபேமிலி வைஸ் நல்ல கெயின்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே தொழில் வீட்டில் இருந்து 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான் வந்து முதல்ல மன நிம்மதின்றது கிடைச்சிருங்க. ஏன்னா 4ஆம் வீடு வந்து மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ குருவோட பார்வை வந்து 7ஆம் பார்வையால டைரக்டா வந்து 4ஆம் வீட்டு மன நிம்மதி வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. மன நிம்மதி கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே தொழில் வீட்டில் இருந்து வந்து 6ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 6ஆம் வீடு வந்து கொஞ்சம் கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம், எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம். நான் சொன்ன மாதிரி சுப கடன் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஒரு கடை நல்லா போகுது, 2-3 கடை வச்சிருக்கணும். சோ என்னன்னா கடன் வாங்கிதானே ஆகணும். சோ சுப கடனா இருக்கும். அந்த கடன் அடைக்கக்கூடிய அந்த கடன் அடைக்கிறதுக்கு பொருளாதாரம் கூட உங்களுக்கு கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சனி மற்றும் குரு பெயர்ச்சினால. அப்புறமா இப்ப முக்கியமான கிரகங்கள் ராகு கேத்து. ராகு கேத்துவும் முக்கியமான கிரகங்கள் தான். ஆனா அது வந்து 3ஆவதா எடுப்போம் நம்ம வந்து. முதல்ல சனி, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் 3ஆவது தான் நமக்கு என்னன்னா ராகு கேத்து. சோ இப்போ ராகு கேத்து எப்படி இருக்குது? 5ஆம் வீட்டு ராகு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. 5ஆம் தேதியிலிருந்து வந்து டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 5ஆம் வீட்டை விட்டுட்டு 4ஆம் வீட்டுக்கு போவாரு. 5ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறவங்களுக்கு சூப்பர்பா இருக்கும். ஃபார் சப்போஸ் இந்த சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு, இந்த சினிமா ஹால்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு, தீம் பார்க்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு, அப்படியே ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, மக்களை ரசிக்க வைக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை பேருக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். சர்க்கஸ் நடத்துறவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 5ஆம் வீட்டுல ராகு இருந்தா, 5ஆம் வீட்டுல ராகு இருந்தா நல்ல கிரியேட்டிவ் சென்ஸ்ன்றது கொடுப்பாங்க. ஆனா 5ல ராகு வந்து ஒரு சிலருக்கு மட்டும் சில கெடுதல்கள் இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் வீட்டுல ராகு இருக்கும்போது முக்கியமா பெண்களுக்கு வந்து புரோஜனி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே 5ஆம் வீட்டு ராகு வந்து ஒரு அபார்ட் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும் சில பேருக்கு, எல்லாத்துக்குமே கிடையாது. சில பெண்களுக்கு, துலாம் ராசி பெண்களுக்கு அபார்ட் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அது மட்டும் கவனமா பாத்துக்கணும். அப்புறமா 11ஆம் வீட்டு கேத்து. 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம். சோ லாபஸ்தானத்துல கேத்து போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, லாபங்கள் வரும். கேது ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து கொடுக்காம செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த விஷயம் கிடைப்பதுக்கு வந்து தடைகளை கொடுப்பாருங்க கேது. சோ இங்க என்னன்னா, லாபம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு, பினான்சியல் கெயின்ஸ் உண்டு. ஆனா அது கிடைப்பதுக்கு கேத்து வந்து தடைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபார் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் வரணும்னு வச்சுக்கோங்க. 10 ரூபாய் ஒரே அடியா வராது. 3 ரூபாய் ஒரு வாட்டி, 4 ரூபாய் ஒரு வாட்டி, 3 ரூபாய் ஒரு வாட்டி, அந்த மாதிரி வரும். சோ கேத்து என்ன பண்ணுவாருன்னா டிஸ்டர்ப் பண்ணி விடுவாரு. மத்தபடி துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து சூப்பரா இருக்குதுங்க இந்த ஒரு வருடம். பட் கொஞ்சம் டிசம்பர் 5க்கு அப்புறமா ராகு கேத்து பெயர்ச்சி நடக்கும் போது, ராகு 4ஆம் வீட்டுல போகும்போது மட்டும் கொஞ்சம் டிப்ரெஷன் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, மனநிலை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க. மத்தபடி பொருளாதாரப்படி வந்து சூப்பரா இருக்குது. தொழில முன்னேற்றம், பினான்சியலி முன்னேற்றம், ஃபேமிலி வைஸ் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு. மத்தபடி இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோபா வந்து இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்களு, மாத பலன்களு, ராசி பலன்களு, புத்தாண்டு பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செய்யும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.